ஹை விட்னஸ் பண்ணுறோம்ப்பா. கோயிலோட சைட் எடுத்துரு, ஒன்று க்ளோஸாக எடுத்துரு. நிகழ்ச்சி ஏற்பாடு நமது வட்டத்தை சார்ந்த தேன்மொழி அக்கா அவர்கள் நிகழ்ச்சியை இந்த கிரௌடோட பேனர் அதுதான்
கொஞ்சம் ஓரமா கொஞ்சம் சைடுல திரும்பமா திரும்பமா இப்படி திரும்ப ஓகே தியாகராயநகர் பகுதி 132வது வட்டத்தில் கண்ணாடி இறக்கணும் இல்லை தனியாக இருக்குது அங்கே போடுங்க அங்கே பாருங்க வாப்பா டக்குன்னு வா புரியுதுங்களா? அதால் நின்று அவ்வளோ கரெக்டாக இல்லையா சார் நீங்களும் வாங்க சார் பக்கத்தில் அப்படியே இங்கே வாங்க பின்னாடி போவாங்க சார் பின்னாடி மேடம் ஒன் செகண்ட் அப்படியே பொக்கே கொடுக்குற மாதிரி வாங்க லோக்கல் வட்ட பத்மநாபன் கொஞ்சம் திரும்பி வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் க்ளம் கம் கணபதே பரவத சர்வஜனே சரி இந்த பக்கம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வணக்கம்மா. கொஞ்சம்
அப்படியே வாங்கிட்டு அப்படியே வந்துருங்களேன். ஒவ்வொருத்தருக்கா கொடுக்குற மாதிரி இப்படி நீங்கள் வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வர மாதிரி இப்படி வந்துருங்க. வந்துருக்கு இப்படி இது யாரு இது? வாங்கிட்டீங்களா? வாங்க டாக்டர் சுரேஷ் அப்படியே நிகழ்ச்சி ஏற்பாடு டாக்டர் சுரேஷ் பகுதி 135வது நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் கவுன்சிலர் ஆர்சி ஆறுமுகம் அவர்களின் மகன் 34வது வட்டக்கழக செயலாளர் திரு காமராஜ் பிரபா செய்திருக்கிற கழக செயலாளர் திருமதி சூரியகலா அவர்கள் தீவிர ஆதரவாளர். பாசத்துக்காக அவங்க பாம்பேல இருந்த ஸ்பெஷல் டை அரேஞ்ச் பண்ணி அம்மா படம் இருக்கிற வெள்ளி காயின் வர வச்சிருக்காங்க. தீநகர் தொகுதியில் மனிதர்களையும் கழகத்தினரும் அரவணைத்து எங்களை எல்லாம் மொழிக்கட்டியாக கொண்டு செல்லும் டாக்டர் சுனில் சார் அவர்களுக்கு டாக்டர் பிரபாகர் அவர்கள் சால்வை அணிவித்து மகிழ்கிறார். கரத்தா சேவை அவர்கள் மேடைக்கு வருவோம். சுரேஷ் பத்மினி சூர்யா அப்புறம் ராஜேஷ் கராத்தே வீடியோ சாரதிஸ் ரமேஷ் ரத்த தான முகாம் மற்றும் நலந்தரு திட்டங்களை துவக்கி வந்திருக்கும் கழக அவைத் தலைவர் அண்ணன் டாக்டர் தமிழ்முகை உசேன் அவர்களையும் கழக எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் ஐயா எடப்பாடியாரின் தீவிர பக்தர் தம்பி பிற பொறுப்பிலுள்ள நிர்வாகிகள் எனது மகளிர் குழுவில் உள்ள நிர்வாகிகள் அனைத்து வரையும் வருக என வரவேற்கிறேன். எனது நீண்ட இடைவேளைக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மாவின்
கொடுத்தது மட்டும் இல்லாமல் எல்லோரும் என்னை பெருமைப்படுத்தும்படி என்னை மீண்டும் கற்றுப்படியை தொடர்ந்து நடத்த உறுதுணையாக இருந்தால் பலரும் பாராட்டுப்படி செய்து பல முறை புதுசாளர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாரை மரியாதை நிமித்தமாக பார்க்க செய்து எங்கோ இருந்த என்னை மீண்டும் ஜொலிக்க வைத்து என்னை கட்சியில் பணியாற்ற வைத்த எனது தந்தை டாக்டர் சுனில் அவர்களை எனது உயிரிழந்தவரை மறக்க முடியாது. எனக்கு கட்சியில் பதவி இல்லை என்றாலும் நான் எப்போதுமே அவர்களுடன் சேர்ந்து கட்சியில் பணியாற்றுவேன். கட்சி உள்ளவரை அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்களுடன் சேர்ந்து நானும் எனது மகளிர் உறுப்பினரும் கூட்டமாக செயல்படுவோம் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். நம்ம எல்லாம் மதிப்புக்குரிய கழக முன்னோடி கழகத்தோட அவைத் தலைவர் டாக்டர் தமிழ்மணி ஹுசேன் ஐயா அவர்கள் பேசுமாறு வேண்டுகிறேன். நிறுவன தலைவர் அவருடைய அருளாசியோடு நடைபெறுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்கி இந்த இயக்கத்தை எஃகு கோட்டையாக மாற்றி அமைத்த மனித புனிதவதி சமூக நீதி காட்ட வீராங்கனை புரட்சி தலைவருடைய முறைப்பாடுகின்ற அட்சய பாத்திரம் மரியாதைக்குரிய கோயில் தோற்றத்து வேத புத்தகம் என்னுடைய இதயங்களை எல்லாம் வைத்திருக்கின்ற இதய தாய் 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 என்று அர்த்தமாக அழைக்கின்ற அம்மாவுடைய அகவை திருநாள் 76வது பிறந்தநாள் விழாவை இங்கே சிறப்பாக நடத்தின ரத்த முகாம் என்ற எழுத்துமிகு முகாமை துவக்கி வைக்கின்ற வாய்ப்பை தந்த என்னுடைய அருமை சகோதரர் கழகத்தினுடைய எம்ஜிஆர் இளைஞருடைய இணைச்சியாளர் மரியாதைக்குரிய டாக்டர் சுனில் அவர்களே, முன்னாள் மாவட்ட கழகத்துடைய இணைச்சியாளர் முன்னாள் எங்களுடைய நெஞ்சில் நடந்த அன்பு சகோதரி சூரியகலா அவர்களே, இந்த பகுதியுடைய நிர்வாகிகளே, வட்டக்கழகத்துடைய ஆர்வமிக்க செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, என்னோடு வருகை தந்திருக்கின்ற தென்தந்தை வடக்கு கிழக்கு மாவட்ட அண்ணா தொழில் இயக்கத்துடைய துணை செயலாளர் என்னுடைய அருமை தம்பி எஸ்என்ஆர் ராஜேஷ் அவர்களே, சின்ன பாண்டிச்சேரி ஓட்டக்குப்பம் நகர கழகத்துடைய துணை செயலாளர் என்னுடைய அருமை சகோதரர் முகமது சேட் அவர்களே, பல்வேறு பொறுப்பை தாங்கி இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். என்னுடைய அருமை சகோதரர் டாக்டர் சுனில் அவர்களுடைய வேண்டுகோளின்படி அருமை தம்பி தங்கை சூரியகலா அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்ததாக வருகிறது. புரட்சி தலைவி அம்மாவுடைய 76வது அகவை திருநாளை பல்வேறு தரப்பிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய கழகத்தின் பால் ஆர்வம் கொண்டவர்கள், இந்த இயக்கத்திலே தன்னையை ஈர்த்துக் கொண்டவர்கள், என்னை போல் கடைசி வரை இந்த இயக்கத்திற்கு உண்மை தொண்டனாக உழைத்தவர்கள் என்பதுதான் மிக சாதாரணமான இங்கே அவைத்தலைவர் வந்து அறிமுகப்படுத்தி இந்த இயக்கத்திற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் செந்தமிழை பாடி அந்த செந்தமிழ் நாட்டிற்கு பெருமை சேர்த்த தலைவர்கள் வாழ்ந்த இந்த பூமியில இந்திய துணைக்கண்டத்தினுடைய கடைசி எல்லை, தமிழகத்தினுடைய கடைசி எல்லை நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஒரு சாதாரண நேரத்தால 2251 பொதுக்குழு உறுப்பினர்களும் ஏகோபித்த ஆதரவோடு நம்முடைய சேலத்தை சிக்கன் தொகுத்தாத தங்கள் நம்முடைய அங்கம் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் முன்னுடைய அமைச்சர் வந்த பொறுப்பை ஏற்று உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். 17 தொண்டர்களை உருவாக்கி தந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னால்
புரட்சி தலைவி அம்மா 12 லட்சம் தொண்டர்களை 9 கோடி தொண்டர்களாக உருவாக்கி இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றிய மனித புனித வசதியை சொன்னாங்க. 9 கோடி தொண்டர்களை விட்டு சென்ற மனித பிரதிநிதி நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய இந்த இயக்கத்தை 2 கோடியே 6 லட்சம் தொண்டர்களை உருவாக்கி கட்டி காப்பாற்றியவர் எடப்பாடியார். இந்த அடிப்படையிலே தான் மிக சிறப்பாக இந்த மேற்கு மாம்பழ பகுதியில நான் இப்படி ஒரு நிகழ்ச்சியில நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. உண்மையில சொல்றேன், எல்லா எதிர்ப்புகளையும் மீறி எல்லா எதிர்ப்புகளையும், அதாவது நம்ம கட்சியை சொல்றதை நம்ம மாற்றி கட்சி நம்ம கட்சியில எந்த எதிர்ப்பு கிடையாது. விடியா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை அடியோடு மாற்றிட வேண்டும் என்றால் உங்களுடைய ஒற்றுமைதான் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை ஈட்டி தருகின்ற சூழலை உருவாக்கும். அந்த சூழலை உருவாக்குவதற்கு இந்த இரத்த முகாம் முதற்கள் படிக்கல்களாக நான் நினைத்து உங்களை காண்பித்து கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அருமை நண்பர்களை, நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மக்களெல்லாம் நமக்கு சாதகமா இருக்காங்க, ஓட்டு போட்டுருவாங்கன்னு. அது மட்டும் நீங்க தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கிடுங்க. அந்த ஜனங்களையும் வாக்கு என்ற 3 எழுத்துக்கு சொந்தமாக்க வேண்டும் என்றால் சுனில் என்ற 3 எழுத்து சொல்லுங்க. வாக்குகளை எல்லாம் பெற்று அது வாக்கு சீட்டை ஒன்றும் வாக்குகள் போடுற வரையும் உங்களுடைய உழைப்பு இரட்டை இலைக்கு பெற்றுத் தருவதற்கு தயாராக நீங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த இந்தியா திமுக என்னைக்கெல்லாம் வீட்டுக்கு போகுது, ஸ்டாலின் பாய் என்னைக்கெல்லாம் தொலைவான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஒற்றுமை உணர்வோடு நாடாளுமன்ற தேர்தலை கட்சிப்படியாற்றி யாரை எடப்பாடியார் அறிவித்தாலும் சரி அந்த வேட்பாளருக்கு வெற்றியை வீட்டி தர வேண்டும் என்று யாராலும் சொன்ன அவைத்தலைவர் இன்னும் பெருமையோட என்ன வந்து வரவழைச்சீங்க. இந்த அவைத்தலைவர் என்ற பொறுப்பை என்னுடைய பொது வாழ்க்கை 70 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் நான் வந்து 70 ஆண்டுகள். என்னுடைய வயசு வந்து 86 வயசு முடிஞ்சு 87வது வயசு. பொது வாழ்க்கையிலேயே நான் என்னை ஈடுபடுத்தி 17 வயசுல ஈடுபடுத்தி கொண்டேன். எம்ஜிஆருக்காக எம்ஜிஆர் மன்றத்தை 17 வயசுல இந்தியாவிலே முதன்மையில துவங்கினோம். ஒரு சாதாரண சொல்ல 70 வயசு பொது வாழ்க்கைக்கு இடைவெளியே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் இடைவெளியே கிடையாது. இன்னைக்கு வரை வளர்த்துட்டாங்க. இந்த உழைப்பு என்னைக்கு மேம்படாது. அதிமுக தான் சாதாரண சொல்றது மேம்படுகிறோம். நீங்க பார்த்துருக்கீங்க, புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்னைக்கு அன்போடு அழைக்கிறவன் அவர் வட்ட செயலாளராக இருந்து, கிளை செயலாளர் இருந்து, ஒன்றிய செயலாளராகி, நகர செயலாளராகி, மாவட்ட செயலாளராகி, குடிபெயர் செயலாளராகி, வாரிய தலைவராகி, வாரிய தலைவர் எம்எல்ஏ ஆகி, எம்எல்ஏ எம்பி ஆகி, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இந்த இயக்கத்தை நம்முடைய இயக்கத்தை 2 கோடி 6 லட்சம் தொண்டர்களுடைய தலைவராக பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார்கள். அவர் சாதாரண சொன்னார். அதே மாதிரி நான் ஒரு பஸ் ஓட்டுநராக இருந்தேன், அரசு பஸ் ஓட்டுநராக இருந்தவன். யாராலும் சொல்றேன், உங்களை மாதிரி பெரிய குடும்பத்தில் பண்ணுவேன். இன்னைக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய பொறுப்பை 2 கோடி தொண்டர்களை கட்டி காக்கின்ற இந்த இயக்கத்திற்கு ஒரு அவைத்தலைவர் பதவியை எடப்பாடியார் அவர்கள் பொதுக்குழு தந்ததற்கு மற்றெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய அருமை தோழர்களை, சாதி சமயத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர். நான் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் என்றாலும் கூட நம்முடைய நடைபெறுகின்ற நேரத்தில் அவர் அழகாக ஒரு இந்து சமுதாய வழிபாடுகளிலே முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஜோதிடராக அவர் குருவாரினான இருந்து அவர் போதித்து என்னை வாழ்த்தி, இந்த இயக்கத்தை வாழ்த்தி, இறைவனை வேண்டி மலர் தூவினார். அந்த மலரை ஏற்றுக்கொண்டு ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த தமிழ் மகன் ஹுசேன்
இந்த இயக்கத்திற்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, ஒன்று கிடையாது. இயக்கத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடி எடுத்து சொல்லி வெற்றியோடு நடைபெற வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், களத்து சிங்கம் எடப்பாடியார், களத்து சிங்கம் எடப்பாடியார். ப்ளீட் பண்ணும்போது எடுத்துக்கோ. இந்த சேரை எடுத்துருங்க. பேனரோட கீழே அந்த பிளட் பேக் ப்ளீட் ஆகுது பர்டிகுலர். சார் புள்ளாயிடுச்சு சார். அண்ணாவும் சேர்த்து எடுங்க, அதுக்காக அவர் சொல்லுவாங்க. இப்போ 145 போங்க மேடம். நல்ல வெயிட்.
வாங்க. ஓகே நின்று வணங்க தந்துப்போம் மகளா